அண்ணன் நடப்பேன், அச்சை வட்டம் போடி இருப்பேன், அச்சை வட்டம் போடி இருப்பேன். கையால புலகட்டி காரி திருப்புறம் கொண்டோத்தோரன் தங்கக்கம்மா ஓரத்திலே பறந்து வந்து இறங்குது வார் வரம்பு பெட்டி எல்லையிலே ரெண்டக்கு ரெண்டக்கு தூக்குடி தூக்குடி குனிஞ்சு தூக்குடி காற்று காற்று முதல்ல எல்லாத்துக்கும் முதல்ல கும்பிடுறா புண்டை மசல் கொடுங்க. ஆமா ஆச்சிட்டாலும் முகடு பொத்துரும் போட கீரை முண்டை பயல எல்லாத்துக்கும் கும்பிடுற நப்பு. ஊர் உலகத்துல போய் எல்லாரும் பொண்ணா பிறந்தாங்கன்னு நானும் பொண்ணா பிறந்தேன். பொண்ணா பிறந்ததுக்கு இந்த தச்சரந்தல்ல மண்ணா பிறந்திருக்கலாம். மண்ணா பிறந்த என்ன பூமி
நான் பொழக்க மாட்டேன். 50 இலவட்ட உழுது பொழந்துருங்க. கலப்பைய முடிச்சு போயிடி காடமுண்ட. சும்மா காடப்பையில இப்படிலாம் இருக்கையில ஏன் கேக்குறேன்? ஏன் ஆக முடியல, ஊங்க முடியல. யார புடிச்சு? என்னைய பிடிச்ச நீதான். உன்னைய புடிச்சு பிறண்டு படுக்க முடியல. ஏன் மாட்டு தாவடிக்கு போக முடியல. பார்த்து மரியாதையா ஏறி பஸ்ல உட்காந்து எல்லாத்தையும் 50 பேர் சுத்துறாங்க. அப்புறம் பொம்பளை மாதிரியே இருக்கா? ஆமா, என்ன செய்ய? உனக்கெல்லாம் ஒரிஜினல் பொம்பளை நினப்பு. உன்னையெல்லாம் மீசை எடுத்துட்டா சுள்ள மச மாதிரியே இருப்ப. எல்லாம் இருக்கையில வயசுக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு. யாரு? நான் தான். என்ன பண்ண போற? என் மாமி மாதிரி குச்சியை விட மாட்டேன். குச்சியை விட்டாங்களா? குச்சில விட்டு வெளியில விட மாட்டேன். அப்படி சொல்றி மூலி முண்டை. நேத்து தேன் தலைக்கு தண்ணியை ஊத்தி சரி வெளியில போயிட்டு வாமான்னு அனுப்புனாங்க. அப்புறம் நானும் தலைக்கு தண்ணியை ஊத்தி குச்சில விட்டு வெளியில வர்றேன். யாரு கூட போன? உலக்கைய குறுக்க ஓட்டாங்க மனுஷன். உலக்க போறதுன்னா பேய் விசாரிச்சு வரக்கூடாதுன்றதுக்காக இருக்கும். நீங்க அப்படி சொல்றீங்க, என் மாமி மாதிரி அப்படி சொல்லல. இந்த உலக்கைய பாத்துக்கடி, இந்த உலக்க மாதிரி வெளியில போனா எத்தனை தண்டி உலக்கையெல்லாம் பார்க்க போறேன் அப்படிங்கிறாங்க. தேவையில்லாத உலக்கை நான் எதுக்கு தெரிவிக்கிறேன்? நல்லா இன்னைக்குமே அடக்க ஒடுக்கமாத்தான் இருக்கேன். வகுறு அதப்பா இருக்க என்ன? கோணாம்பட்டு ரத்தன உலக்கைய பார்த்ததுனால அடியே வகுறு அதப்பா இருக்க என்ன? இங்க இருக்கு, இங்க இருக்கு வகுறு. 3 மாசமா தெரியல. இந்த நாள் தூங்கி கிடந்தேன். ஆமா, தாவடியை போட்டு தூங்கி கிடந்தேன். எவனா ஆச்சிட்டு போயிட்டேன். ஆமடி முண்டை, சொர்ணகட்ட முண்டை. இது எவன் உனக்கே இருக்குமோ? அவனுக்கு பாவம் மிளகா பிஞ்சு மாதிரி இப்படிலாம் இருக்கு. இப்ப நம்பிராஜ வீட்டுல வந்து சமையல் வேலைக்கு தக்காளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம் அப்படி கிண்டுவேன். ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ். நேரத்தெல்லாம் நம்பிராஜ புளியோதரை வேறு விட்டார். அடுப்புட வடச்சட்டியை வச்சு வெள்ளைப்பூடு வெங்காயம்லாம் வெட்டி போட்டு சும்மா கிண்டப்படாதுன்ட்டு நல்லா புளுத்தி கிண்டி புளிய ஊத்திடி விளங்காம புளிய ஊத்தி கிண்டி கம கமண்டு வச்சிருந்தேன். அவர் 4 உருண்டை தின்னுட்டு 2 உருண்டை வச்சு திருப்பாரு இருக்கா. எவ்வளோ அவ பவதார எடுத்து தின்றுருக்கா. 2 உருண்டை நெஞ்ச விட்டு இங்கே கிடக்கு. நான் ஒரு லூசு முட்டை ரேசரிசியில ஓட்டு கிண்டி விட்டேன். பருக்க நசுங்க மாட்டேங்குது. ரேசரிசியில கிண்டி விட்டேன். நான்டா நசுக்க வரவா? இந்தாங்க என் குளக்கட்டையை நசுக்க விட்டேன். இப்ப நம்பிராசி காட்டு கண்ணு கட்டுமா காவலை பார்க்க சொல்லியிருக்கா. நான் மட்டும் வந்தா நல்லா இருக்குமா? அவளையும் கூப்பிட்டு அம்மாவையும் கூப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆடி பாடி இந்த வந்துருச்சுல ரேசரிசி. சரி இருக்கட்டும். தோழி நல்லா இருக்கியா? கோழியா? தோழி கோழியா? நீ போந்தா கோழி மாதிரி தான் இருக்க. இருக்கட்ட அப்பா கிட்ட போனியா? நான் போண்டா கோழி மாதிரி இருக்கேன். நீ பிராய்லர் கோழி ஜெயிச்சுக்கு வந்துட்டிய. ஆமா, அப்பா அவகிட்ட வந்தாரா? அப்பா இப்பதான் என்கிட்ட வந்துட்டு போனாரு. அப்ப நீ எனக்கு சின்னமா வேணும், உனக்கு ஐத்த வேணும். எனக்கு அப்பா கிட்ட போய் விஷயங்களை கேட்கறதுக்காக அப்பா கிட்ட போய் விஷயங்களை கேட்கறதுக்காக போனேன். அப்பா எல்லாரும் கண்ணு கட்டுமா காட்டுக்கு காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. அப்பா என்கிட்ட வந்தாரு. என்ன சொன்னாரு? திரும்பி படுத்துக்கிட்டாரு. ஏன் நீ எதுவும் ஒண்ணு செய்யலையா? அவருக்கு டவர் கிடைக்குது இல்லையா? ஏன் வோடாபோன் கார்டு போட்டிருப்பாரு இருக்கு. சரி, ₹1 மேல கிடைக்குது இல்லையா? அப்ப நீ என்ன கார்டு போட்டிருக்க? நான் வந்து டொக்காமா போட்டிருக்கேன். வெட்டிக்காரு வந்து இது போட்டிருக்காரு ஏர்டெல். நீ காண்பது பயணம் அல்ல, யாகசாலை. அத்தியந்த நாடகத்துல பேய் வேஷம் போடுறேன். சரி இருக்கட்டும். இருந்தாலும் இந்த இடத்துல அம்மாவை கூப்பிட்டு ஆடி பாடி சந்தோஷமா காவலை பார்க்கணும். அம்மாவை கூப்பிட்டுருவோமே. அம்மா ஏன் அவசரப்படுற? என்ன அம்மா கூப்பிட்டு என்ன செய்ய போற? ஏண்டி காவலை பார்க்கணும்ல? காவல் பார்க்க எங்களுக்கு தெரியாது. சரி, நீ அவசரமா நேற்று உங்க அப்பாவை பத்தி கேட்க, உங்க மாமனாரை பத்தி வீட்டுக்கு வந்தாரு. சரி, வந்துட்டு புளியோதரை திட்டு வாழைப்பழம் வேணும்ட்டாரு. ஏய், அப்பா எப்பயுமே சாப்பாடு சாப்பிட்டா வாழைப்பழம் கேட்பாருல, இப்ப உனக்கு தெரியாதா? வாழைப்பழம் அம்மா
மொங்கலை தொட்டு என்னை தொட்டு வெள்ளை கொண்ட மன்னர் தேடும் எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி என்னை தொட்டு பெண்ணை கொண்ட கண்கள் எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி மங்களமுடாட ஆத்தாடி என்ன அழகு ஏய் எங்க இங்கே வந்து இல்லம்மா புரிஞ்சு வணக்கம் சொன்னேன் ரொம்ப முடியாதடி மன்னாரத்துக்கு கூட்டுறாங்களா அப்பாட்ட போனாயா போ நாயாவா சரி அப்பாட்ட போனாயே போனேம்மா என்ன சொன்னாரு நம்ம 3 பேர்த்தையும் காட்டிக்கிட்டே போச்சு அப்பாடி நீ வேற காட்டுக்கு காவலுக்கு திரைமாலை கட்டிட்டு போக சொல்லிருக்காரு தினமே காட்டிக்கிட்டு காவல் போச்சு சரி நான் கேக்குறேன் அவன் பேர் என்னடி என் பேர் புது பேர் என்ன பேரு குழலூதி கோமலான்னு வச்சிருக்கேன் ஏன்டி அப்படி குழல் ஊதி கோமலான்னு வச்சிருக்க ஆமா மிச்சம் இருக்கிறத ஊதுவா வேற பேர் இல்லையாடி ஆமா இருக்குமா என்ன பேரு சண்முகராணின்னு வச்சிருக்கேன் அதாவது செம்பகுளத்து செண்பகராணி அழகான பேர் சரியான கட்ட நாட்டு கட்ட நச்சுன்னு இருக்கடி நம்ம 3 பேர் பெண்கள் தான் ஆனா எங்களுக்கு எல்லாம் இல்லாம உனக்கு மட்டும் வித்தியாசமா இருக்கு நானாவது நாட்டுக்கட்டை இவன் நாட்டக்கட்டை ஏய் அப்படியே சொல்லக்கூடாது சரிங்களா பேசிட்டே காட்டுக்கு வந்து என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டி அழகு ஏய் மலைகள் ஏடி நீ எனக்கு ஒரு சந்தேகம் எப்ப பார்த்தாலும் ஒரு மலை சின்னதாவும் ஒரு மலை பெருசாவும் இருக்கு என்னடி அதாவதுமா இந்த மலைகள்ல ஏறையில ஆம்பளை ஆளு எல்லாம் வருவாங்க ஒரே மலையில ஏற மாட்டாங்க 2 மலையில அடிக்கடி ஏறுவாங்க அது அடி வாங்கியிருக்கு 2 மலை பெருசா இருக்கு போது போது நிப்பாட்டு நீ ரொம்ப அர்த்தத்தை விளக்க சொல்லிட்டேன் இது வேற கை தட்டி வேற உங்களுக்கு இந்த அர்த்தம் சொல்லணும் ஏதோ 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 ஒரு மயக்கம் தண்ணி குடிக்க விட மாட்டேங்கிறாங்களே ஏதோ 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 ஒரு மயக்கம் இது எப்படி 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 வந்தது எனக்கு இதா இதா இங்கே பாரு கண்ணை இழுத்து வளைச்சு என்னை பாரு ஏதோ 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 மயக்கம் எப்படி 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 வந்தது கிடக்கும் மரியாதை நீங்க பாடுங்க உனக்கு பழைய நினைப்பு குழப்பம் கெடுக்குது கண்கள் தொட்டது பிறகு வந்தது கண்கள் தொட்டது தேவையில்ல அம்மா உங்க வேலையாட்களை கண்டிச்சு வைங்க தேவையில்லாம வந்து வாயை கடிச்சு வச்சுட்டு வர்றா ஏடி நான் தான் கேக்குறேன் வாயை நீ ஆமையாட்டம் கொடுக்குற அவன்கிட்ட எங்கே வாங்கினது நான் வைக்கல அது முடிஞ்சது சரி சரி அதெல்லாம் இருக்கடா பேசுறது காடி வந்தோம் இல்லையா ஏடி நான் கேக்குறேன் அன்னைக்கு பாக்கும்போது உன் கூந்தல் இருந்தது நிறையா இப்ப கூந்தல் இல்ல என்னடி காரணம் போங்கம்மா ஏடி எப்பவுமே எனக்கு 16 அடி கூந்தல் குண்டிக்கு தொங்கும் இப்படித்தான் பாருங்க சரி பெண்ணும் பூலும் ஒண்ணு பெண்ணும் பூவும் ஒண்ணுவாங்க பெண்களை பூவை என்று சொல்லுவாங்க ஆமா 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 காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு வீட்டை கழுவி விட்டு முத்தத்துல கோலம் போட்டுட்டு 5:30 மணிக்கெல்லாம் குளிச்சிருவேன் என்ன
குளிக்கையில எப்பவுமே பேண்டிங் ஷாம்பு தான் போடு. உங்க கூந்தலுக்கு நேத்து ஷாம்பு தீர்ந்து போச்சு. என்ன பண்ணுன? 10 ஒன்னே பண்ணனா இல்ல என்ன பண்ணுன? 10 ரூபாய்க்கு கடையில போய் அப்படிதான் கிளுகிளுன்னு இருக்கும் போ. 10 ரூபாய்க்கு கடையில போய் அரப்புண்டைய வாங்கி அரப்பு உருண்டை வாங்கி தேய்ச்சி குளிச்சுட்டு சரி வீட்டுல வந்து அரச மரத்தை சுத்தி சுத்தி சஷ்டி பாடாம தூங்க கந்த சஷ்டி பாடுவியா? நீ எனக்காக ஒரு தாட்டி பாடுறி. லப 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 இது கந்த சஷ்டி கவசமா? அது கந்த சஷ்டி இல்ல, இது என் சொந்த சஷ்டி. சொந்த சஷ்டி. உன் மாதிரி அதுல இப்படி இருந்தா நல்லா இருக்காது. நீ உனக்கு ஒரு கல்யாணத்தை போட்டு கால் கட்டு போட்டு ஒரு ஆம்பளை இருப்போம் பக்கத்துல இருந்தா நீ அடங்குவ. ஏன்னா பாத்தீங்களா யாராச்சும் விட்டு தள்ளு விடும். அடியே நீ அடங்காம இருக்கலையா? யாராச்சும் ஒரு ஆண் மகன் வந்து உன்னை அடக்கணும். கல்யாணம் வேணாம். ஏண்டி தண்ணியை போட்டு வரட்டடி அடிக்கிறாங்க? ஏண்டி அப்படியே அடிக்கலன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? அப்படி அடிச்சாதான் நீ ஒத்துக்குவீங்க. எங்க ஆமா பார்த்ததோட சரி சூட முடிச்சு கும்பிட்டு போயிருவேன், அடுத்த வேலைக்கு போயிருவேன். ஏண்டி அப்படி சொல்ற? ஆமா கொட்டையை பிரிச்சுட்டு அடுத்த சரிடா. அதனால உனக்கு கல்யாணத்தை பண்ணோன்னே நேரம் ஆயிடுச்சு. அவங்க கல்யாணத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல உதாரணம், சின்ன உதாரணம் உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு வாமா. என்னது இந்த இடத்துல நீ வந்து ஒரு பெண் மகன் மாதிரி ரொம்ப கூச்சத்தோட அச்சத்தோட இருக்கணும். இவன் ஆம்பளை கூச்சத்தோட. ஏய் என்னடி சரியா? அப்ப என்ன பண்ண கல்யாணம் என்ன முதல் இரவுக்கு அறைக்குள்ள போகும்போது இந்த பெண்ணாகப்பட்ட வேள்வி அச்ச ஞானத்தோட உள்ள போவாளா? நீ சொல்றது உண்மை. அச்ச ஞானத்தோட போகணும். அந்த கட்டில் கிடக்கும், பாலும் பழமும் கிடக்கும். என்னம்மா நான் என் பழத்தை தூக்கி வாயில தள்ளுவேன். நீ பாதி பழத்தை சாப்பிட்டு பாதியை கொடுப்ப. நீ உன் பாலை கொடுப்ப. பாதி பாலை குடிச்சிட்டு பாதி பாலை கொடுப்பேன். உன் கையை பிடிப்பேன். நீ ஆம்ப. அப்புறம் கொஞ்சம் மேல குடிச்சோன்னு நீ ஊம்ப. ஏய் இந்த இடத்துல நீ பொம்பளை பொண்ணு, அதாவது நீ மாப்பிள்ளை பொண்ணு பிள்ளை. அவதான் மாப்பிள்ளை. யாரு கல்யாணம் நான் என்ன நம்மளுக்கு சொல்லி முடிஞ்சாச்சு. சரி அதனால இங்க ஒரு டைட்டா இருக்கு. இதாண்டா இப்படி தாண்டா வேணும். ஏய் பொம்பளை பிள்ளை அச்ச மணி கூச்சத்தோட இருக்கணும்டி. கூச்சம். ஏய் தலை குடிச்சிட்டடி. அப்படி இப்ப கல்யாணம் பண்ணி எப்பமா? மாலை 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 மாதிரி. ஏ மங்கள கை தட்டுங்க, கல்யாணம் ஆக போகுது. கை தட்டுங்க. நீ வா அப்படி செய்வோம். ரக்கோலி ரக்கோலி கூபகில ஏ ராசா வெனில ஏ ரக்கோலி கூபகில ஏ ராசா திமில ஏ நர்கிலே யலலா திரிகே யலலா திரிகே யலலா திரிகே அடி ரக்கோலி கூபையிலே ஏ ராசா திமில
கோழி பூவையிலே புருஷனை மரியாதை இல்லாம பேசாதீ, கூட்டி போய் அப்பது மாதிரி பண்ணி விடுவேன். ஓடி கண்டாலி மேனே உன்னை நான் எத்தனை ஊர்ல பண்ணியிருக்கேன். என்னை பொழந்தாத்தே உன்னே தள்ள முடியும். என்ன நோளலாம் முதமாச்சேவா வந்த உடனே உனக்கு அப்படியே தானே இருக்கு வாயு. அந்த மங்கை கோவப்படுற அளவுக்கு நடக்காதீங்க தயவு செய்து. ஆளெல்லாம் பாட்டு பாடி பறவை விரட்டுண்டி. பறவையை விரட்டுங்கம்மா. சம்பளம் வந்து ஊர் காசு, வரி காசு. இங்க வந்து